சென்னை பத்திரிகா நேயர்களுக்கு வணக்கம். விடுதலை 2ஆம் பாகம் பட விமர்சனம். விமர்சிப்பவர் சென்னை பத்திரிகா சிவாஜி. தமிழ் மக்கள் படையின் தலைவர் பெருமாள் வாத்தியாரை கான்ஸ்டபிள் குமரேசன் துப்பாக்கி முனையில் கைது செய்வதோடு விடுதலை படத்தின் முதல் பாகம் முடிஞ்சது. 2ஆம் பாகத்தில் பள்ளி வாத்தியாரான பெருமாள் தமிழ் மக்கள் படையின் தளபதியானது எப்படி, அந்த இயக்கம் ஆயுதம் ஏந்தி போராடுவது ஏன் என்பதை, சமூகத்தில் நடந்ததையும் தற்போது சமூகத்தில் நடக்கும் அநீதியையும் சேர்த்து அரசியல் ரீதியாக சொல்வது தான் படத்தோட மீதி கதை. 2ஆம் பாகத்தில் பண்ணை அடிமை மக்கள் அனுபவித்த கொடுமைகள், முதலாளிகளின் சுரண்டல், ஆதிக்க வர்க்கத்தின் அடக்குமுறை எல்லாத்தையுமே சொல்லுது. இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்த கம்யூனிஸ்டை பற்றியும் விரிவாக இந்த பாகம் சொல்லுது. பள்ளிவாதியாரான பெருமாள் கம்யூனிஸ்டவாதி, போராளி, தமிழ் மக்களின் படை தளபதி அப்படின்ற பல நிலைகளில் விஜய் சேதுபதி நடிச்சிருக்கார். இது இல்லாமல் காதல், சென்டிமெண்ட், இப்படி எல்லா காட்சிகளிலுமே விஜய் சேதுபதி அளவாக, அற்புதமாக, இயல்பாக, யதார்த்தமாக நடிப்பில் மிக இல்லாமல் நடித்து படத்தையே தன் தோள் சுமந்து நடிச்சிருக்கார். கம்யூனிஸ்ட்வாதியாக அறிமுகமாகி பின்னால் விஜய் சேதுபதி காதலியாகிறாங்க மஞ்சு வாரியர். இவங்களோட போராட்ட குணமும் காதலும் படம் பார்க்குறவங்களையே கவர்ந்து இழுக்குது. பணக்கார வீட்டு பெண்ணாக இருந்தாலும் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. மொத்தத்தில் இவங்க விஜய் சேதுபதிக்கு இணையாக நடிச்சிருக்காங்க. பள்ளிவாதியாரை பிடித்த குமரேசன் அவர் யாருன்னு தெரிஞ்சதும், குமரேசன் கையில் துப்பாக்கி இருந்தாலும் அதை யூஸ் பண்ணால் பாவம்னு நினச்சி அவர் ஃபீல் பண்ணுற காட்சியில், நடிப்பில் ஃபுல் ஸ்கோர் பண்ணி நடிச்சிருக்கார். கம்யூனிஸ்ட் தலைவராகவும் வாத்தியாரோட அரசியல் குருவாகவும் நடிச்சிருக்காரு கிஷோர். இவருடைய நடிப்பு படத்துக்கு கூடுதல் பலம் சேர்க்குது. வங்க போராளியாக சில காட்சிகளில் நடிச்சிருக்காரு அனுராக் காஷ்யப். தலைமைச் செயலாளராக ராஜீவ் மேனன் நடிச்சிருக்காரு. போலீஸ் அதிகாரியாக வாசுதேவ மேனன் நடிச்சிருக்காரு. சேத்தன், போஸ் வெங்கட், வின்சென்ட் அசோகன் எல்லாருமே கதாபாத்திரத்துக்கு நல்ல தேர்வு. இவங்களோட கென் கருணாஸ் நடிப்பு குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. இளையராஜாவின் இசையில் பாடல்கள் அருமை. அதைவிட அருமை பின்னணி இசை. பின்னணி இசையே மொத்த கதையையும் சொல்லுது. போராட்டக்களம், சண்டை காட்சிகளெல்லாம் பிஜிஎம் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்குது. அடர்ந்த காட்டு பகுதியை வியக்கத்தக்க வகையில் படமாக்கியிருக்கார் ஒளிப்பதிவு செஞ்ச ஆர் வேல்ராஜ். படத்தை ரொம்ப நேர்த்தியாக தொகுத்திருக்கார் படத்தொகுப்பாளர் ராமர். கலை இயக்குனர் ஜாக்கி, பீட்டர் ஹெயின், ஸ்டண்ட் சிவா எல்லாருடைய பணியும் குறிப்பிடத்தக்க வகையில் இருக்குது. படத்தில் வசனம் அளவாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அற்புதமாகவும் இருக்குது. இந்த படம் இளைஞர்களுக்கான ஒரு படம் இல்லை, இது ஒரு பாடம். இளைஞர்கள் எதிர்காலத்தை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுது. இன்றைய இளைஞர்களுக்கு தேவையானதை படமாக இயக்கிய இயக்குனர் வெற்றிமாறனுக்கு சென்னை பத்திரிகாவின் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சென்னை பத்திரிகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு ரீச் ஆகும்.